தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ தான் மொபைல் எடுத்து ஒரு நியூஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒரு ஷாக்கிங்கான நியூஸு. இந்த நியூஸு தான் கேரளாவுல நடந்திருக்கு. அதாவது புருஷன்காரன் வந்து பொண்டாட்டிய கத்தியால குத்தி கொன்றுருக்கான். இந்த என்ன விஷயம் அப்படின்னு சொன்னேனாக்கா, உங்களுக்கு இதுக்கெல்லாமாடா கொலை பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும். என்னங்கிறத சொல்றேன். கேரளாவுல வந்து பாலக்காட்டுல வந்து அபினேஷ், தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை, சின்ன குழந்தை 1 1/2 வயசு தான் ஆகுது. இன்னைக்கு காலையில அபினேஷ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கிஸ் பண்ண போயிருக்காரு. அதுக்கு வந்து தீபிகா, "இல்ல இப்ப குடுக்காத, போய் பல்லு விளக்கிட்டு வந்து குழந்தைக்கு கிஸ் குடு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கடுப்பான அபினேஷ் என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து தீபிகாவ சரமாரியா குத்தியிருக்காரு. உடனே சத்தம் அவங்க போட்டிருக்காங்க தீபிகா. பக்கத்துல தீபிகா வீட்டு பக்கத்துல உள்ளவங்கலாம் வந்து தீபிகாவ தூக்கிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா போற வழியிலே அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு இந்த நியூஸ் படிக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்டா குழந்தைக்கு கிஸ் பண்ண போனவர் வந்து பல் விளக்கிட்டு கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து என்ன தப்பு? அதுக்காக எதுக்கு அவர் கொலை பண்றாரு அப்படின்னு எனக்கு ரொம்பவே யோசிக்க தோணுச்சு. ஆனா உண்மையாவே அவர் வந்து அதுக்காக தான் கொலை பண்ணாரா? இல்ல அவங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது சரியா தெரியல. அவர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனா நியூஸ்ல போட்டிருக்கிறது கிஸ் பண்ண போனனால பல்லு விளக்கிட்டு கிஸ் குடு அப்படின்னு சொன்னனால அவரோட ஒய்ஃபை குத்தி கொண்டிருக்கதா தான் போட்டிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுனாக்க, இது ஒரு சின்ன விஷயம். இதுக்காக கொலை பண்ற அளவுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்ல. வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.